ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டே 71 வீடியோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. சரி வாங்க ஷோவில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு இந்த எபிசோடில் அப்படின்னு பார்க்கலாம். இந்த எபிசோடில் எடுத்த உடனே நம்ம சாண்ட்ரா மேடம் புலம்பிட்டு இருந்தாங்க. எப்போ நான் இந்த நாள் முடியும், நான் வந்து வெளியில் போவேன் அப்படின்னு இருக்கு. அதுக்கு வந்து அமீர் ரொம்ப அப்பாவியா, இல்லை நீ இருங்க எதுக்கு அப்படின்னா, இல்லை நான் 106 நாள் முடிச்சுட்டு வெளில போகிறத சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா. அப்படி சொல்லிட்டு அவங்களோட நெகட்டிவிட்டி இப்போ வந்து அவங்க வந்து சூனிய கழுவியாக மாறிட்டாங்க. என்னென்னா எல்லாரையும் பற்றியும் சொல்கிறது நெகட்டிவிட்டி. யாரோ ஒருத்தர் கிடச்சிட்டு அவங்களுக்கு மைண்டை சீட் பண்ணி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லணும். அப்போ வந்து அப்படி ஒரு விக்டிமாக மாட்டிக்கிட்டாரு அமீர் தான் சொல்லணும். நம்ம அதை முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, ஓகே இந்த 11 வீக்ஸ் வந்துருச்சு வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கேப்டன்சி டாஸ்க் உள்ளே போனார். கேப்டன்சி டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒருத்தர் இந்த ஸ்கீம் போர்டெலாம் பண்ணுற மாதிரி ஸ்கீம் போர்டு வந்து படுத்துக்குவாங்க, அதில் கால் தூக்கி வச்சு அவங்கள அப்படியே மூவ் பண்ணோம். அவங்க அந்த பால் வந்து அந்த ஒரு பேஸ்கெட்டில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அது மூலியமாக எல்லா பாலையும் கலெக்ட் பண்ணும். ஸோ எத்தனை பாலை கலெக்ட் பண்ணாங்களோ அதில் ஹையஸ்ட் பாலை கலெக்ட் பண்ணாங்க தான் வின்னர். ஸோ அப்படி கலெக்ட் பண்ணதில் நம்ம கானா வினோத் ஒரு 2 பால் கூட எடுத்து வின் பண்ணிட்டாரு. அவர் தான் கேப்டன். டீம் பிரிக்கிறப்ப ஆஸ் யூஷுவல் மறுபடியும் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி சந்தை வந்துருச்சு. எல்லாரும் ஒன்று கத்திருந்த பார் வந்து எதாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இதுதான் செய்ய முடியும், அதுதான் செய்ய முடியும், ஒரு லிமிட் போட்டுக்குவாங்க. அவங்க சொல்கிறது தான் செய்யணும், ஒழுங்காக வேறு எதுவும் செய்ய முடியும். அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ஸோ அதை மட்டும் தான் செய்வாங்க. இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சதா அப்புறம் வந்துட்டு என்ன நாமினேஷன் வந்தது. நாமினேஷன் வந்து என்ன ஓப்பன் நாமினேஷன். அதில் வந்து என்னென்னா யார் ரீசன் சொல்லி அவங்க மூஞ்சில் போய் பெயிண்டை தரணும். அதில் மெஜாரிட்டி சூஸ் பண்ணுறது யாரை சூஸ் பண்ணாங்க, நம்ம சாண்ட்ரா தான் சூஸ் பண்ணாங்க. அப்படி பார்த்தா ஆக்சுவலி எல்லாரும் வந்துட்டாங்க, எக்ஸப்ட் விக்ரம் மட்டும்தான் தப்பிச்சார். கானா வினோத் வந்து ஆஸ் அ கேப்டனாக போக மாட்டார். ஸோ அதில் ரீசன் சொன்னதில் வந்து அந்த நாமினேஷன் வந்து எல்லாரும் பல ரீசன் சொன்னாங்க. அதில் வந்து முக்கியமானது வந்து இந்த அரோரா நல்லா சொன்னாங்க. அவங்க வந்து ஏன்னா இந்த சாண்ட்ரா பற்றி, சாண்ட்ரா வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, இன்னும் இத்தனை வாரம் வச்சு ரொம்ப முடியா இருக்காங்க, திடீர்னு எமோஷனல் ஆகிறாங்க அப்படின்னு. அடுத்து திவ்யா வந்து கரெக்டான ரீசன் சொன்னாங்க. என்னென்னா அவங்க வந்து பெஸ்ட் ஒரு சிஸ்டராக தான் பார்க்குறாங்க சாண்ட்ராவை, ரொம்ப பெஸ்ட்டு என்றைக்குமே, இங்கேயும் சரி வெளியிலையும் சரி. பட் ஆனால் என்னென்னா அவங்க வந்து இப்போ உள்ள நிலைமைனால இப்போ வந்து சடனாக அவங்க தான் இந்த பக்கம் திரும்பிட்டாங்களா. அதனால் வந்து என்னென்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது பேசாமல் இருக்கிறதுனால, என் மூடு எமோஷனல் ஆகுது, என் கேம் டவுன் ஆகுதுனால அவங்க வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு மேடம் அகெயின் ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு கிச்சனில். என்னென்னா அவங்க கிளாஸை கழுவலான்னு கனி கேட்டதுக்கு அங்கே ஒரு வாக்குவாதம், ஒரு சின்ன இதை வந்துச்சு. அவங்க சொன்னதை வச்சுட்டு யதார்த்தமாக சொன்னதை வச்சு ஒரு பெரிய பழி போட்டு வெளியில் போய் பயங்கரமாக கதை திருச்சிக்கிட்டு இருந்தாங்க. அழுக போட்டுட்டு ஒரு சீன் போட்டுட்டு ஒரு கலை பண்ணிவிட்டு, இது வெரி ஆப்வியஸாக தெரியுது. மக்கள் எல்லாம் ரொம்ப கண்டிப்பாக அதை ஹேட் தான் பண்ணுவாங்க அவங்க பண்ணுறத. ஸோ அவங்க வந்து என்ன தான் பண்ணதில்லை, இதை எல்லோரும் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க. சேது சார் சொன்னார், அப்புறம் வந்து இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படின்ட்டு எல்லாரையும் வந்து பண்ணுறது தான். அவங்கள வந்து எல்லாரும் பேரையும் கெடுக்க நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணுறது தான் அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடந்தது. இந்த வீடியோ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா KL2S சேனலோட லாங் வீடியோ டே 71 வீடியோ பாருங்கள். பாய், see you tomorrow.